இந்த திட்டம் பாருங்கள், ஐபிஓபி அப்படிங்கிற திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. வயதானவர்களுக்கு பின்வரும் கொடுத்த தரத்தை மேம்படுத்துவதாகும். தங்குமிடம் மற்றும் பராமரிப்பு, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஆஃப் ஓல்டேஜ் பீப்புள்ஸ் அப்படிங்கிற திட்டத்துடைய பேர். தெரியல. திட்டம் என்னைக்குன்னா 1992 தொடங்கப்பட்ட திட்டம். தெரியல. வயதானவர்களுக்கான தங்குமிடம் மற்றும் பராமரிப்பிற்காக தான் திட்டம் பிரத்யேகமாக தொடங்கப்பட்டது. தெரியல. இந்தியாவுடைய 2011 பாப்புலேஷன் படி என்ன கேட்டி அப்படின்னா 8.6% பேர் யார் இருக்காங்க அப்படின்னா வயதானவர்கள், 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இருக்காங்க. தெரியல. 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 8.6% பேர் இருக்காங்க. அவங்களுக்கான பாலிசி எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1999 பாலிசி வெளியிட்டது அரசாங்கம். தெரியல. அவங்களுக்கான மருத்துவ வசதிகளை கொடுக்கணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தது. இந்த ஸ்கீம் என்ன கேட்டால் ஐபிஓபி ஸ்கீம் 1992 தொடங்கப்பட்டது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா மத்திய அரசு அடல் வயோ அபிதாய் யோஜனா அப்படிங்கிற யோஜனா வச்சு எல்லா ஒருங்கிணைந்த வயதானவர்களுக்கான எல்லா திட்டத்தையும் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து செயல்படுத்துகிறாங்க. சரிங்களா. இப்போ இருக்கக்கூடியது அடல் வயோ அபிதாய் யோஜனா அப்படிங்கிற திட்டம் செயல்படுத்தப்படுது.